ஒழிக்கணுமா? வணக்கம் வணக்கம். ம். இன்னைக்கு திங்கட்கிழமை காலை நேர வணக்கம். ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பருப்பு வேக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னவோ எட்டி பார்க்குறீங்க. பருப்பு பருப்பு வச்சுருக்கோங்க கைஸ். பருப்பு ம். பருப்பு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய். இது என்ன டப்பியில் எல்லாமே காலி ஆயிடுச்சு. மாதம் எண்டு வந்தனால எல்லாமே காலி ஆயிடுச்சா? நம்ம எல்லாம் மோக்கணும். ம். விளக்கெண்ணெய். ம். பருப்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். விளக்கெண்ணெய். ம். அப்புறம் இந்த பருப்பு இப்போ எதுக்கு சாம்பாருக்காவா? சாம்பாருக்கு. ம். என்ன சாம்பார்? கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் கைஸ். ம். அப்புறம் நைட்டு மழை எப்படி இருந்துச்சு? பயங்கர மழை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். ம். இன்னைக்கு காலையில் மழை. இன்னைக்கு காலேஜ் போகல. இல்லை. ஓ, லீவ் விட்டுருக்காளா? லீவ் விட்டுருக்காரு. ம். எல்லா இடமும் ஸ்கூலு, எல்லா இடமும் லீவ் விட்டா. ஆமாம், 13 மாவட்டம் லீவ் விட்டுருக்கா. அப்படியா? ஸ்கூல் மட்டும். இது நெல்லை, கன்னியாகுமரி மட்டும் காலேஜ் லீவு. ஓ, மீது எல்லா இடமும் ஸ்கூல் மட்டும் லீவு. ஏன் மற்றவங்களுக்குலாம் சேஃப்டி வேண்டாமா? அவங்க எல்லாம் லைட்டாக தான் தூரும்னு சொல்லியிருப்பா அவ்வளோ வானிலை மையத்தில். அதனால சரி ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் விடுவோம், சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும். இவங்க காலேஜ் தான் பெரிய எருமாடுக்கு தானே, அதுக்கு எப்படியும் வந்துருங்க, நினைஞ்சுக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுருவாங்க. சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்கூலுக்கு தான் இம்பார்ட்டன்ட், அப்புறம் காலேஜுக்கு. ரொம்ப அடித்து ஊற்றிக்கிட்டே நகரவே முடியல, வீட்டை விட்டு யாருமே வெளியே வர முடியலன்னா தான் காலேஜுக்கு லீவ். இந்த மாதிரி இதுலலாம் ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு ஜர்க்கினை போட்டுக்கிட்டு கூட போயிடலாம் அப்படின்றதுக்காக காலேஜ் லீவ் விட மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மழை வரையில என்ன தோணும்? கிளைமேட்டு மழை வரையில ஒன்றுமே செய்ய தோணாது. நல்லா அடுப்பில் சூடாக பண்ணி சாப்பிடணும். நல்லா எல்லாம் சூடாக பண்ணி சாப்பிடணும். நல்லா இருக்கும். சூடாக செண்டா பண்ணி சாப்பிடணும். ஓ, ஒர்க்கு எந்த ஒர்க்கும் ஆகாதா? ஒர்க்கு எந்த ஒர்க்கும் பண்ண தோணாது. மழை காலத்தில் எப்படி தோணும்? மழை காலத்தில் கை கால் இப்படி எடுக்கவே கஷ்டமா இருக்குமே. ஆனால் வேலைக்கு போகிறவங்க போயிட்டு தானே இருக்காங்க. வேலைக்கு போகிறவங்க போய் தான் ஆகணும், வேற வழி. வீட்டில் இருக்கிறனால நம்ம தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று 10 ரூபா. தக்காளி தீர்ந்து போச்சுன்னு நான் எப்பவும் கிலோ கணக்கில் தான் வாங்குவேன். நேற்று வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு சந்தை. ஓ, இது 2 தக்காளியும் 10 ரூபாயா? 10 ரூபா. ஆமாம், ஒரு தக்காளி 5 ரூபா கிடந்துச்சு நம்ம வீட்டில். மொத்தம் 5 தக்காளி. 5 தக்காளி. ஏன் தக்காளி செடியெல்லாம் நீங்கள் வைக்கலையா? வைக்க நமக்கு தோட்டத்தில் நம்ம என்னாலும் ஒன்றும் செய்ய முடியல. இடம் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் என்னாலும் ஒன்றும் பராமரிக்க முடியல. அதுக்கெல்லாம் ஆள் வச்சு பராமரிக்கணும். நம்மளால முடியல. நான் கொஞ்சம் சின்ன வயசா இருந்துச்சுன்னா நம்ம செய்யலாம். இப்பெல்லாம் என்னால செய்ய முடியல. அதனால அந்த ஆசையெல்லாம் விட்டாச்சு. அதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க வேண்டியது. சும்மா சமைக்கிறோம், வீட்டுக்குள்ள உள்ள வேலையை பார்க்குறோம், அதோட சரி. வேற எதுவும் என்னால இப்ப செய்ய முடியல. வெளியே கடைக்கெல்லாம் போக முடியும்ல? கடைக்கெல்லாம் போகலாம், கடைக்கெல்லாம் போகலாம், நடந்து போறதெல்லாம் போகலாம், அதெல்லாம் போகலாம். அதுவுமே இந்த இங்கனைக்குள்ள ஒரு கொஞ்சம் இடம், நடந்து போற இடம் கொஞ்சம் இது இல்லாதனால அதுவும் போறது இல்லைன்னா. கரட முரடா இருக்கு. கரட முரடா இருக்கு இந்த பாதை கொஞ்சம். 2 வீலர் 4 வீலர் இதுலதான் போறது. ஓ, ஆனா சாந்தாமுத்து எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. அவங்க இருக்க ஏரியாவெல்லாம் மண்ணுதான். அவங்க இருக்கிறதெல்லாம் வெறும் சகதி மண்ணு. அப்பா அந்த வண்டி எடுக்க முடியாது அவங்க மழை வந்தா. நேற்றுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்ல, அவங்க வீட்டு மோப்பு வாசல் எங்கிட்ட வச்சிருந்தாங்க. நேற்று இந்த எஸ்ஐஆர் படிவம் அங்க போனோம் ஒரு பொண்ணு வீட்டுக்கு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா திரும்பத்துல வேலை பார்க்குது. அது விட்டு முகப்ப பாத்தீங்கன்னா வெறும் புல்லுங்கில்லு மண்டி போய் முகப்பு இல்ல, அங்கிட்டுதான் முன்பக்கம் வச்சிருக்காங்க. சுத்தி போய் அங்கிட்டு வந்து முன்பக்கமா. ஆனா வீடு நல்லா கட்டி இருக்கு. எவ்வளவு பெருசா கட்டிருக்காளா? ஓரளவு பெருசா இருக்கு. நம்ம அளவு இல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கு. 2 பெட்ரூம் இருக்கும். 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்கும். இப்பெல்லாம் எல்லாருமே 2 பெட்ரூம் வச்சுதான் கட்டுறாங்க. ஒரு பெட்ரூம்ல 10. ஆமா, ஒரு பெட்ரூம்னா யாரு போய் படுக்கிறது? ஆமா, எல்லாரும் அப்புறம் அடிச்சுக்குவாங்க. கட்டையிலே 2 கொஞ்சம் கட்டையிலே கொஞ்சம் காசு செலவழிச்சு கூட கட்டிட்டோம்னா அது பரவாயில்ல தானே. அது ஆகிற செலவோட ஆயிரும். தனியா புதுசா வாங்கி இப்போ இந்த ஒரு சிலர்ல இந்த வீடு சேர்க்கிற அளவுமே கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அதோட சேர்க்கறாங்க.
அதெல்லாம் ஆனா செட் ஆகாது தானே. ஆனா அது அப்படியும் சேர்க்கிறாங்களே, மற்ற ஜாதியெல்லாம் அப்படிதான் சேர்த்துக்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொரு ரூமா தனியா எடுத்துக்கிறாங்க, காசு வரையில. அது சேஃப்டியா? சேஃப்டியான்னு தெரியல, ஆனா எப்படியும் செவரு தனித்தனியா தானே இருக்கும். இல்ல இந்த செவரோட இப்ப ஒட்டி வச்சுக்கலாம்ல, இல்லையா? ஒட்டி வச்சுக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரே மாதிரி கலவை எல்லாம் போட மாட்டாங்க. கலவையெல்லாம் போட முடியாது. இந்த மேல ரூப் வந்து இதுவாயிடும், சேமா வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா சேர்த்துக்கலாம், பின்னாடி எப்ப வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது சேர்த்துக்கிட்டா வீட்டுக்கு மேல ரூப் போடுறது கஷ்டம். ஆமா, ரூப்பு தனித்தனியே ஊத்தணும். தனியே நம்ம அந்த லெட்டினுக்கு ஊத்துறக்கே அவங்க எவ்வளவு கேட்டாங்க. ஆமா, ஒரு லெட்டின் பாத்ரூம் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கே செலவு ரொம்ப ஆயிடுச்சு எங்களுக்கு. அது ரூப்பு போட்டு அதுக்கு தனியே இந்த இதுவா இவங்க காங்கிரீட் வந்து அதுக்கு தனியா ஊத்தணும். நீங்க ஏமா வெளியே லெட்டின் பாத்ரூம் நீடடா? உங்களுக்கு நீடட் யூஸ் பண்ணவே இல்லை, அது அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் அது செலவு. அது யூஸ் பண்ணல, அது இந்த காசு நேரம் மிஞ்சி இருக்கும். இன்னொரு இதை வச்சிருக்காங்க, அது தேவையில்லாம அந்த லெட்டின் பாத்ரூம் வெளியே வச்சு. எங்க வீட்டுல ஆள் பழக்கம் இல்ல, அப்படி தேவையில்லை. ஆமா, நாங்க 2 பேரும் தான். என் மக நாங்க வசதி பத்தலைன்னு வரமாட்டா. அவ வந்தாலும் உடனே ஓடி போயிடுவா. நாங்க கட்டும் போது இதெல்லாம் பிளான் பண்ணல. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு புள்ள குட்டி பிறந்து யூஸ் பண்ணாதான். எங்க வீடு நாங்க பாதி யூஸ் பண்றதே இல்ல. இடம் நிறைய இடம் இருக்கும், நிறைய இடம் கிடக்கு. நான் என் வீட்டு பெட்ரூம்ல தான் யூஸ் பண்ணுவேன், அவன் வீட்டு பெட்ரூம் மீதி இடம் பூரா அப்படியே தான் கிடக்கு. மீதி இடத்துல பின்னாடி கொஞ்சம் செடி வச்சிருக்கோம், முன்னாடி கொஞ்சம் செடி வச்சிருக்கோம், முன்னாடி கார் நிறுத்துறதுக்கு ஷெட்டு போட்டிருக்கோம். 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி இருந்தோம்னா இப்ப கடன் இல்லாம இந்த நகை அடைமானத்துல இல்லாம. ஆமா, நகை ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அடகுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடு கட்டினதுக்கு வச்சதுதான் இன்னும் திருப்பல வட்டியை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சு? அது இப்ப 6 வருஷம் இருக்காது. ஆமா, 6 வருஷம் இருக்கும். வீடு கட்டினதுல இருந்து அடமானத்துல இருக்கு. ஆமா, இந்த ரூப்பு போட்ட உடனே எங்களுக்கு செலவே வந்துச்சு. அது வரைக்கும் செலவு ரொம்ப ஆகல. ரூப்பு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி பணம் அப்படியே அள்ளிக்கிட்டு போச்சு. அப்பதான் இந்த நகையெல்லாம் கொண்டு வச்சோம், வீட்டுல இருந்த நகை பூரா கொண்டு வச்சோம். அப்ப ஏன்னா அடுத்தடுத்த வேலை வந்துருச்சு, வீடை முடிக்கணும்னா ஒயர்லாம் அதுல கனெக்ஷன் வரணும். ஆமா, அம்புட்டுமே. அப்புறம் வருஷமே டைல்ஸ். ஆமா, அப்புறம் எலக்ட்ரிக் ஒயரு. ஆமா, அப்புறம் வந்து இந்த பிளம்பர். ஆமா ஆமா, இதெல்லாம் வரணும். இவங்க இந்த கார்பெண்டர், மரஆசாரி அவங்க. ஆமா, நாங்க மரம் மட்டுமே 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ், தேக்கு மரம் மட்டுமே. இந்த நிலத்தேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம், நல்லா இருக்கும். நல்ல தேக்கு தானே ஃப்ரெண்ட்ல நல்ல தேக்கு, நயங்குண்ண தேக்குதான். எல்லாம் விலை கூட சொல்லி எடுத்து எல்லாம் அப்படி பண்ணோம். அதை இப்ப கடன்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதை ஏமா அப்பவே பட்ஜெட் பிளான் பண்ணல? இது நம்மளுக்கு போதும். இந்த பாத்ரூம் வீடு கட்டி பழக்கமா இருக்கு, எதுவுமே பழக்கம் இல்லாம புதுசா இறங்கும் போது கொஞ்சம் மாட்டிக்கதான் செய்வோம். இப்ப தெரியும், இனிமே ஆசாரி சொன்னாலும் நம்ம இது போதும் அது போதும், அவங்களும் நம்ம செட்டியை விடுன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டாங்க. ஆமா, இவங்ககிட்ட பணம் இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை மேமே, நம்ம இப்போ அவங்க பிளான் சொல்லலே நம்மளுக்கு வெளி பாத்ரூம் வேணுமா வேண்டாமாங்கிறத அப்பவே திங்க் பண்ணலையா? நம்ம வந்து என்ன நினைச்சோம், பிள்ளை குட்டி பெருசா ஆயிரும், குடும்பம் இதாயிரும், அப்புறம் ஒரு வாட்டி கட்ட முடியாது நம்மளால. ஆமா ஆமா, அதை பார்த்தீங்கன்னா அது யூஸே இல்லாம கிடக்கு, 6 வருஷமா அப்படியே இருக்கு. அதுல அணில் தான் கூடு கட்டி அணில் உட்கார்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அணில் கூடு கட்டி அணில் தான், அது ஒண்ணு வேஸ்டா இருக்கு. அப்புறம் வந்து இந்த இது வேற என்ன, இந்த ஃப்ரண்ட்ல இருக்க ரூம், அது ஒண்ணு வேஸ்ட் இருக்கு. ஆனா அதுல வந்து ஜாமா வச்சிருக்கோம், வேண்டாத ஜாமா வச்சிருக்கோம். ஃப்ரண்ட்ல ஒரு பெட்ரூம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுல வந்து வேண்டாத ஜாமா கேட்க நிறைய டோர் எல்லாம் மிஞ்சி போச்சு. இந்த டோர், இந்த அது என்னது, இந்த ரூமுக்குலாம் மாற்ற டோர், அது 3000 ரூபா 3500 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டோர் 2-3 மிஞ்சி போச்சு. அப்புறம் நிறைய ஜாமா கொஞ்சம் மிஞ்சி போச்சு. நாங்க லாஸ்ட்ல வந்து இன்ஜினியர் இல்லாம தான் கட்டினோம், அதனால நாங்களே ஒரு குத்து மதிப்பா வாங்கினதுதான் இதெல்லாம் மிஞ்சி போச்சு. அந்த டோர் ஏன் எக்ஸ்ட்ரா வாங்கணும்? 2 அளந்து தானே போய் வாங்கியிருப்போம். தெரியல ஏன் அவங்க செட்டா ஃப்ரீயா கொடுத்தான்னு நினைக்கிறேன். 2 டோர் வாங்கினா இன்னொரு டோர் அந்த மாதிரி கொடுத்தனாலதான் அதையும் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்தோம். தஞ்சாவூர்ல தானே தஞ்சாவூர்ல தான் டோர் வாங்கணும்.
டைல்ஸ் டோரு ஒரு தஞ்சாவூர்ல நாங்க வந்து டைல்ஸுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதுல வாங்கினோம். ஓ, நம்மளோட டைல்ஸ் 1.25 வந்துச்சு. ஆமா 1.5 வந்துச்சு. டைல்ஸுக்கு வாங்கினது மட்டும் 1.5 வந்துச்சு. கூலி எல்லாம் சேர்த்து ஒரு 60-70 ரூபா வந்துச்சு. 2 லட்ச ரூபாய்க்கு மேல வந்துச்சு டைல்ஸ். ஓ, அதுக்கெல்லாம் வச்சது டைல்ஸ் வாங்க வச்சது. இந்த கரண்ட்டுக்கு இழுத்ததுலதான் ரொம்ப வந்துச்சு. அக்சசரிஸ் கரண்ட்டுக்குள்ள ஜாமான் வாங்கினது. ஆமா 35 ஆசாரிக்கு உள்ளதுல நகையெல்லாம் அடைச்சு வச்சது. ஆசாரிக்கு அவன் இந்த கதவுக்கு இந்த இது பட்டை வைக்கிறது, இந்த இது இதெல்லாம் இந்த கதவுக்கு உள்ள அழகு பொருள், ஆமா ஆமா அதெல்லாம் வைக்கிறதுலதான் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் தான் நகையெல்லாம் கொண்டு போய் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூப் போட்டதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பிளா தான் இருந்துச்சு. அது இன்னும் திருப்ப முடியும். ஆமா, சரி யூடியூபாவது வளரணும். அதான் யூடியூபும் நமக்கு நம்மளால இதுக்கு மேல எது பண்றதுன்னு தெரியல. நம்மளோட வியூஸும் போக மாட்டேன். கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாரும் பார்ப்பாங்க எங்களோட வீடியோ. யூடியூப்லயும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. தருண் சுந்தர்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுனாவே எனக்கு போக மாட்டேங்குது, யாரோ கண்ணு வச்சுட்டாங்க, வியூஸ் போக மாட்டேங்குது, நல்லா அப்படியே இது பண்ணுது, நல்லா அப்படியே இது பண்ணுது. நம்மளாம் அந்த மாதிரிலாம் சொல்றதில்ல. எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி ஒருத்தட்ட தானா வரணும். எதுவும் ஒருத்தட்ட சொல்லி இதுன்னு பண்றதுதான். அதுக்கு இது போக மாட்டேங்குதா, ஷார்ட்ஸுக்கு வியூஸ் போக மாட்டேங்குதா. 800-900 போகுதான் இப்போ ஷார்ட்ஸுக்கு. அதுக்கு முதல்ல அது போட்ட உடனே ஃபர்ஸ்ட் அது கம்மியாக தான் போகும். அப்புறம் 2K 5K போயிடும். அதுக்கு 50K 40K எல்லாம் போயிருக்கு இடையில. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு 2-3 நாளா 800-900 இப்படித்தான் போயிருக்கு. அதுக்கு அது ஷார்ட்ஸ் போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். யாரோ கண்ணு வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படின்னு ரொம்ப சேடா இது பண்ணுது. அதுக்கு கமெண்ட்ல எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, அக்கா இனிமே போகுங்கக்கா, அதெல்லாம் கவலைப்படாதீங்கக்கா, போகுங்கக்கா போகுங்க. ஷார்ட்ஸ்லயே அதுக்கு பணம் வரும்போது இருக்கு. ஷார்ட்ஸுக்கு தனியா வரும்போது இருக்கு, இதுக்கு தனியா வரும்போது. ஆமா, ஷார்ட்ஸுக்குள்ள ரெவென்யூவும் சேர்த்துக்கிறாங்க. கிரீன் கலர்ல டாலர் வருது. அதையும் அந்த ரெவென்யூவும் இதுல சேர்த்துக்கிறாங்க. அதுவும் இதோட சேர்ந்து வருமா? சேர்த்துக்கிறாங்க கொஞ்சோண்டுக்கு. அது ஷார்ட்ஸில் ரெவென்யூ வந்தாலும் இதுலேயும் உண்டு. ஆனால் ஷார்ட்ஸில் மட்டுமே ரெவென்யூ சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அது என்ன, அவங்க 90 நாள் கணக்கு வச்சுருக்காங்க. 90 நாள் வச்சுருக்காங்க. 90 நாளுக்குள்ள 3 மில்லியன் போகணுன்றாங்க. அப்படின்னா இந்த நம்ம ஒரு தடவை போட்டோம்ல ரஜினி, அது அந்த மாதிரி போட்டாதே 30 நாளைக்குள்ளே போகும், 90 நாளைக்குள்ளே போகும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரீச் கிடைச்சது அந்த ரஜினியை போட்டோன்னே தானே. அவர் தான் ராசியானவர். அதே மாதிரி இந்த சாம்பார் ஒன்று பிடிப்பேன் ஹோட்டல்ல, அந்த காமெடி நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த டிரைவிங் கார்ல, டேய் எங்களுக்கும் கத்து கொடுறா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயம் கார் ஓட்டுறது தெரியாம ஏறி உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. அவன் சொல்லுவேன், முதல்ல இருங்கடா நான் கத்துக்கிறேன்டா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கத்து தரேன்டா. அடப்பாவி நீ கத்துக்காமலே நீ கார் ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடி நல்லா இருக்கும். அதே மாதிரி அவன் சாம்பார் பட்டலத்தை தூக்கி அவன் மேலே எரிவேன் கட்டினவன் மேலே, அப்பவும் சாம்பார் பட்டலம் பிரியாது. வெண்மை கிச்சன், வெண்மை நேற்று சொன்னல, வெண்மை சேனல், வெண்மை சேனல். அவங்க என்ன பண்றாங்க? வெண்மை கிச்சன் சேனல்ல கிச்சன். ஆப்பிரிக்காவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் கூடவா, மெடிசின்ஸ் எல்லாம் இங்க இருந்து நம்ம அதெல்லாம் போகையில டேப்லெட், தலைவலி, காய்ச்சல் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருமா. அங்கே பயங்கரமா டாக்டர்கிட்ட போனா காசு கூடவா. ஓ, அவங்க எப்படி இங்க இருந்து எவ்வளவு டசன் கணக்கில் வாங்கிட்டு போயிருவாங்களா? வாங்கிட்டு போயிருவாங்களா மாத்திரை மருந்தெல்லாம். இங்க இருந்து வந்துட்டு போகல. அங்கே கிடைக்காதா மம்மி? அங்கே கிடைக்குமா? இங்க எல்லாமே காஸ்ட்லியா, பயங்கர காஸ்ட்லியா. ஓ, கரண்ட் பில் எல்லாம் 4000-5000 வருமா. நம்மளுக்கு இங்க 500-1000 வர்றது. அவங்க இருக்குது 2 பெட்ரூம் 25,000. 2 பெட்ரூம் 25,000. நம்ம ஊர் காசுக்கு 25,000. ஓ, 1 பெட்ரூம்னா எப்படியும் 14,000-15,000 வந்துருமா. காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடவா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. ஓ, அதனால அதை பத்தி நினைக்கவே கூடாது. அதுக்கு நம்ம இந்தியாவே சொர்க்கம். என்ன இங்க ரேட்டு கம்மி, எல்லா பொருளும் நிறைய கிடைக்கும். அங்கே கிடைக்கவும் கிடைக்காது. இப்ப நம்மளே மம்மி நீங்க இங்க இருந்து எல்லாம் போனா இன்சூரன்ஸ் பண்ணிட்டு தான் போகணுமா. ஏன்னா நிறைய செலவாகுமா. அதனால போன உடனே ஒவ்வொருத்தருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிடணுமா. பிள்ளைகளுக்கு தனியா இன்சூரன்ஸ், நமக்கு தனியா இன்சூரன்ஸ், எல்லாம் அந்த ஊருக்குன்னு வாழ போயிட்டோம்னா இன்சூரன்ஸ் பண்ணிடணுமா. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியா.
நம்ம ஊர் பரவாயில்ல அதுக்கு. அதே எல்லாரும் சொல்றாங்க சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா. நீங்களே மேம் இங்க இருந்து இங்க இருக்கீங்க, இங்க இருந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க, திருச்சி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. திருச்சி போனீங்கன்னா அங்கே ஒரு மாத்திரை கிடைக்கலன்னு சொல்லி நம்ம இங்கே தானே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு மாத்திரை டாக்டர்கிட்ட எழுதி போய் பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கே எழுதுறது அங்கே தான் கிடைக்குது, இங்கே கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் அலைஞ்சாலும் என்னதான் தெரிஞ்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அப்படி இருக்கிற போது இவங்க ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்கன்னா ஆப்பிரிக்காவில் கிடைக்குமா? அப்படியே கிடைச்சாலும் அவங்க காசு கூட சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க இங்கேயே டசன் கணக்கில் வாங்கிட்டு போயிடுறா. அது மாத்திரை எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு டசன் கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டா இப்போ 6 மாதத்துக்கு சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டா அது கெட்டு போகாதா மம்மி? அது இதாயிடும்ல, எக்ஸ்பைரி ஆயிடும்ல. 6 மாதத்துக்குள்ள எக்ஸ்பைரி ஆகாது, ஓரளவு இருக்கும். ஓ 3 மாதம் காய்ச்சல் மாத்திரை, தலைவலி மாத்திரை இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ அங்கே வேணும்னா போட்டுக்குவா. ஆமா அது சொன்னுச்சு. ஓ சிரமம் தான் பாவம். குக்கர் போட்டு முடி. ஆஸ்திரேலியாவில எல்லாம் போயிருக்கிறதுலாம் சுகாதாரம் இது கிடையாது, சிரமம் தான். நான் கூட முதல்ல நினைச்சேன் சம்பளம் கூட காசு நிறைய சேர்க்கலாம்னு. இல்ல காசு நிறைய செலவாகுமா. ஆமா வாங்குற சம்பளத்தை, ஆமா வாங்குற சம்பளத்தை இதுக்கே செலவழிச்சுட்டா என்ன பண்றது? ஆமா எப்படியும் ஒரு அவங்க எல்லாமே மில்லியன் கணக்குல எல்லாம் சொல்லுது கணக்கு. என்ன மில்லியன் கணக்குல காசு செலவழிக்கிறதா? இதுக்கு என்ன வீட்டு வாடகைலாம் 2024 மில்லியன் கணக்குல தான் சொல்லுது அந்த பொண்ணு. அப்ப இங்க 10 ரூபாங்கிறது 10,000 மம்மி. 10 ரூபாங்கிறது 10K. அப்ப வந்து நீங்க சொல்றீங்க லேக் கணக்குல உள்ளதெல்லாம் 1000. ஆமா க்ரோர் கணக்குல உள்ளதெல்லாம் லேக். அப்படி அப்படிதான் மில்லியன் கணக்குல தான் சொல்லுது அது வீட்டு வாடகை. ஓ கரண்ட் போச்சா? கரண்ட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நிப்பாட்டிட்டேங்க. அது ஏமே இது மழை பெஞ்சாலே கரண்ட் நிப்பாட்டிடுறாங்க, அது என்ன ரீசன்? அது என்ன இது எல்லா ஜாமானும் கரண்ட் ஜாமான் போயிடும். ஆமா டிரான்ஸ்ஃபார்மர் அது இதுன்னு வெடிச்சிருச்சுன்னா கஷ்டம். வெடிச்சிருச்சுன்னா அதைச்சு இது பண்றதுக்கே கஷ்டம். அதனால இவங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இது நல்ல பாலிசியா? நல்ல பாலிசிதான். ஆனா அவங்களுமே வானிலை இது தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. இடிக்கும் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. இல்லை மேமி இப்போ முக்கால்வாசியாக மழை பெஞ்சா எல்லா ஊர்லேயுமே ஈபி ஆஃப் பண்ணி வச்சுரா. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க, கரண்ட் வாட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கரண்ட் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு வாரம் சரி பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து யோசிச்சுட்டாங்க இப்போ வந்து மழை பெஞ்சாலே கரண்ட் ஆஃப் பண்ணிடு, யாரையும் யூஸ் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணியாச்சுன்னா பொருள் அப்படியே இருக்கும். மழை நின்ன உடனே கரண்ட்டை கொடுத்துட்டோம்னா அந்த பொருள்ல கரண்ட் வந்துடும், நம்மளுக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ மழையை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அவங்க மிக்சி போட முடியாது, கிரைண்டர் போட முடியாது, வீட்டுக்குள்ளே எந்த பொருளும் பயன்படுத்த முடியாதுன்னு, ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, எல்லாம் கரண்ட்டில் பார்க்குற எந்த வேலையும் பார்க்க முடியாது, கரண்ட் இருக்காதனால. அதை அவங்க சேஃப்டிக்காக பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போச்சுன்னா அது 4 நாள் வேலை வைக்கணும் அவங்க. அதுக்காக சேஃப்டிக்காகவே சேமியா அணில் சேமியா கிட்டலாம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அணில் சேமியா கிண்டிட்டு அணில் சேமியா கிண்டிட்டு உருளைக்கிழங்கு நான் மத்தியானத்துக்கு. ஏன் இந்த பால் சாதம் போட மாட்டேங்கிறீங்க? பால் சாதமா? நாளைக்கு தேங்காய் வேணும். அதுக்கு தேங்காய் வேணும். நான் எல்லாம் ரீசனபிளாக தான் இருப்பேன். தேங்காய் இல்லையே. வள்ளிக்கு நமக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். எனக்கெல்லாம் கூட தெரியும். நான் இங்கிலீஷ்ல எல்லாம் நல்லா படிப்பேன். இங்கிலீஷ்லாம் எவ்வளோ மார்க் வாங்குவீங்க இங்கிலீஷில்? 100க்கு 80 வாங்குவேன். அப்புறம் ஏன் வீட்டில் இங்கிலீஷே பேசிக்கலாமே, ஏன் இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறோம்? உங்களுக்கு தெரியாது என்ன பேசலாம். ஆனால் ஒரு சிலர் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க. ஏதாவது மீட்டிங் அது இதுனா மட்டும் பேசுறாங்க, அது பேச முடியாது. அந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்த்தாதே வரும். இங்கிலீஷ் பேசுற மாதிரி ஸ்கூல் இருக்கு, அந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்த்தாதே. அவங்க கண்டிஷனா இங்கிலீஷ் தான் பேசணுங்கிறாங்க. நம்மளால இவ்வளவு தூரம் பெய்யுதே மம்மி. ஆமா ரொம்ப அப்படியே பாரு எப்படி இருக்கணும். சவன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா வினோத் அதுக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திருச்சுடா.
கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு உள்ள ஸ்டைல் பண்ணிருக்கு ஹேர் ஸ்டைல்ல. ஓ வினோத் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காப்ல. 7000 ரூபாய்க்கு இந்த இது மாதிரி அது என்னமோ சொல்லுது ஹேர் இதெல்லாம். ஆமா சும்மா அப்படியே விரிச்சு விட்டு தான் தெரியணும் அது. கட்டவெல்லாம் முடியாது அப்படி தெரியுது. இப்ப நல்ல ஃபேஷன் ஆயிடுச்சு சங்கீதா. அதான் கமெண்ட்ல எல்லாம் சொல்லுதுங்க யூடியூப் காசு படுத்துற பாடு. அது 3 சேனல் வச்சிருக்கு. ஏன் மக்கள் பாக்குறதுனால தானே அதுக்கு இவ்வளவு காசு வருது. ஆமா யூடியூப் சேனல் மக்கள் பாக்குறாங்கன்னா மக்கள் விருப்பப்பட்டு தானே பாக்குறாங்க. விருப்பப்பட்டு பாக்குறாங்க. ஆனா அதுலயே கமெண்ட் சொல்லுதுங்க யூடியூப் காசு படுத்துற பாடு அது எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு. அது ஒருத்தருக்கு பொறாமப்படுறவங்க தான் அது மாதிரி பண்ணிக்க முடியலன்னு பொறாமப்படுறவங்க தான் அந்த இடத்துல பேசுவாங்க. இப்ப நம்ம ஒரு ரீசன் ஓவரா இருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா இந்த வினோத் சீதா அப்படி கிடையாது. அது குடும்பத்துக்காக தான் குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக தான் எல்லாமே பண்ணுது. ஆனா அந்த சங்கீதா கொஞ்சம் தனக்காம பண்ணிக்குது. இதெல்லாம் பண்ணுது அது சுயமாவே பண்ணிக்குது. அம்மாவை எல்லாம் சும்மா பேருக்குதான் பாக்குது பாக்கணுங்கிறக்கு அந்த சங்கீதா. அது தன்னையும் இது பண்ணிக்குது அடுத்தவர்களுக்கும் பண்ணுது. கொஞ்சம் வினோத் சீதானே அது குடும்பத்துக்காக பாக்குது. அது எந்த ஆடம்பரமும் இல்ல. அவங்களுக்கு இவங்களை விட சப்ஸ்கிரைபர் எல்லாம் கூட 56 லட்சம் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்குலாம். 56-57 லட்சம் சப்ஸ்கிரைபர். இதுகளுக்கு அவ்வளவு இல்ல. ஆனா சேனல் 3 வச்சு வினோத்திட்ட நல்லா வேலை வாங்கி நல்லா சம்பாதிக்குது. இது ஒண்ணுமே பண்ணாது. பேபி இந்த காயை நறுக்கி தந்துருங்க பேபி அப்படிங்க. பேபி கேமரா வச்சுட்டு நறுக்கி தந்துடுவேன். அதுக்கப்புறம் இது சமைக்க எல்லாம் திருப்பி எடுப்பேன். பேபியாலதான் இத்தனையும் இது. இந்த பிள்ளை ஒன்னும் அவ்வளவு தூரம் செய்யாது. பேபி பேபின்னு வேலை செய்யுது இருக்கு. அவனை பேபி பேபின்னு தான் கூப்பிடுது அவனை. இப்ப பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி பெரிய ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்கு. 2 பேருமே 2 சங்கீதாவுமே சமைக்கிறத நல்லா சமைப்பாங்களாம். வினோத் சங்கீதா வினோத் சீதா அது நம்ம சமைக்கிற மாதிரி தான் சமைக்கும். இது எந்த நேரமும் மட்டன் கிரேவி மீன் பயங்கரமா பண்றாங்க. இவங்களுக்கு செலவு இல்ல. இன்கம் நிறைய வருது அந்த அளவுக்கு செலவு இல்ல. அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் ஒன்னா இருக்காது. ஆமா அம்மா மாமியா குழந்தை எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அதனால செலவாயிருது. அதனால அந்த பிள்ளைகளும் அவ்வளவு தூரம் ஷைன் பண்ண முடியல. இதுகளுக்கு செலவு இல்ல. இதுக்கு தனியே இருக்குது. அப்படி பாக்கணும்னா அவங்களுக்கு இதை மட்டும் பார்த்து விட்டு இந்த வைத்தியத்தை பார்த்து போங்க அப்படின்னு விட்டுருதுங்க. அவ்வளவுதான் பொறுப்பா இல்ல. இந்த பிள்ளைக்கு எல்லாரும் சேனல் பாக்குறதுனாலதான் இவ்வளவு காசு வருது. சங்கீதா வினோத் அது பயங்கரமான ஆளா இருக்கு. எதுவும் உள்ளதே சொல்லாது. எதுக்கும் வெள்ளையே பயங்கரமான குட்டியாது. ஆனா நல்ல மாதிரி பேசிக்காத நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா அது பிள்ளைய பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. தர்மம் ஜெஸ்விதா ஆனா அந்த பிள்ளை பிறந்துட்டு உங்களுக்கு ராசியே. அவன் வினோத் நல்லவன். சூதுவாதே இல்லாதவன் நல்லவன். அவனோட ஒத்துழைப்புலதான் இத்தனையும் நடக்குது. அவன் சுயநலமே இல்ல. அப்படி குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சுட்டேன். பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக. போச்சுன்னா போவேன் வரச்சுன்னா வருவேன். அதை பண்ணு பேபின்னு பண்ணுவேன். இதை பண்ணு பேபின்னு பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன். மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்து கழுவி நறுக்கி சுத்தம் பண்ணி சமைக்கிறது மட்டும்தான் இது விட்டு வேலை. அதுதான் எல்லாமே. பேபி நான் எப்படி பேபி கழுவுவேன் நீயே கழுவி கொடுத்துரு பேபி அப்படிங்க. அப்ப அவன் இவ்வளவு வீட்டுக்காக இவ்வளவு உழைக்கிறான்ல. ஆமா அவன் அவ்வளவு உழைக்கிறான். அதுக்கு அவன் உள்ளியா இருக்கேன். அவனால ஈஸியா முடியுது. உள்ளியா தானே இருக்கேன். ரொம்ப காரும் நல்லா ஓட்டுறேன். இப்ப திருப்பதி இதுக்கெல்லாம் போயிருக்காங்க. நிறைய வெளியூர்ல பெங்களூர் போயிருக்காங்க. இப்ப அதோட இது டூரும் வேற போயிருது. நல்லா நீங்க வேலை பாக்குறவன் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட இவ்வளவு சௌரியமா இருக்க மாட்டேன். அவங்க ஊர்களும் போயிருது. இப்ப பெங்களூர் போயிருக்காங்க. பெங்களூர் போயிருக்காங்க பாக்குறது. இவ்வளவு எக்ஸ்பென்ஸும் பண்ண முடியுதா மம்மி? யூடியூப்ல நல்ல இன்கம். யூடியூப்ல நல்ல காசு அதுக்கு. நல்ல காசு செலவு இல்ல. ஆமா அதனால சேவிங்ஸ் பண்ற மாதிரி சேவிங்ஸ் பண்றதே இந்த மாதிரி ஆடம்பரத்துக்கு செலவழிக்கிறா. ஓரளவு அனுபவிச்சிருவோம் அப்படின்ட்டு அனுபவிக்கிறது ஓரளவு அனுபவிக்கலாம். 7000 ரூபாய்க்கு முத்துமினா கூட இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ண மாட்டா. 7000 ரூபாய்க்கு பண்ணது. 3500 ரூபாய்க்கு தான் முத்துமினா அன்னைக்கு பண்ணா. ஏதோ ஹேர் ஸ்டைல் அது 7000 ரூபாய்க்கு பண்ணது. முத்துமினாடெல்லாம் இது வசதி கிடையாது. இவங்க உழைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு தானே சம்பாதிக்கிறாங்க. வீடியோ போட்டு தானே சம்பாதிக்கிறாங்க. இல்ல ஆனா முத்துமினாவே பண்ண யோசிப்பா. இது பண்ணது எல்லாம்
பயங்கர ஆடம்பரம் பண்ணது. ஓ இது அதெல்லாம் கிடையாது. தருண் சுந்தருக்கு வசதி பத்த பயங்கரமான ஆளு. அது இப்ப எல்லார்ட்டையும் பிச்சை கேட்டு கேட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு என்னுடைய சேனலை பாருங்க பாருங்கன்னு பிராணனை வாங்குது. அதை எப்படியும் பார்க்க வச்சாதானே அதுக்கு வியூஸ் கம்மி, அதனால அப்படி பண்ணுது. ஆமா, அவங்களுக்கு கண்டென்ட் டெய்லி போனா தானே. இப்ப நம்மளே யோசிக்கிறோம்ல, டெய்லி என்னடா 400 800 500 தான் போகுது, திடீர்னு ஒரு 2K 5K விசில் வரையிலாம் நிறுத்தாது. நம்மளாம் நிறுத்துறோம்ல. ஆமா, அது குக்கர் விசில் வரையில அப்படியே கேமரா ஓட்டி விட்டுட்டே இருக்கும். இல்ல மம்மி, நம்மளுக்கு இப்ப டெய்லி ஒரு 10K போச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஆமா, ஒரு 10,000 பேர் டெய்லி நம்மள வாட்ச் பண்றாங்க பாக்குறாங்க அப்படிங்கல. நமக்குலாம் அப்படிலாம் போகல. அம்மா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து ஒரு 10,000 பேராவது வாட்ச் பண்ண ஆனா நல்லா இருக்கும். ஆமா, ஒரு சிலர் பணம்னு அடிச்சுக்கிறப்பதே இந்த மாதிரி எங்கோட்ட பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சுறா. எனக்கு அந்த மாதிரி பண்றதெல்லாம் பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் சொன்னதே அந்த மில்லியன்ல போன அந்த வீடியோஸ் தானே மம்மி. அந்த பாத்திரங்கள் ஒருத்த எடுத்து போட்டு மக்களே நீங்க இந்த மாதிரி நல்லா இருக்கவங்க நாங்க கருப்பா இருக்கோம், அதனால எங்களை எல்லாம் தள்ளி விட்டுருவீங்க, எங்களை எல்லாம் பார்க்க மாட்டீங்க, சிவப்பு அழகா இருக்கவங்களதான் பாப்பீன்ட்டு. இப்ப தருண் சுந்தரம் சிவப்பு அழகா வந்துருச்சு, என்னவோ மேக்கப் பண்ணி இப்ப அதுவும் அழகா வந்துருச்சு பார்க்க. இந்த புள்ள பெத்ததுல இருந்து சிவப்பு அழகா இருக்கு. இப்ப ஏதோ ஃபேஷியல் பண்ணி என்னவோ பண்ணி அப்பதான் நம்மளையும் பாப்பாங்க வீடியோலன்னு. எல்லாம் சொல்றீங்கன்னா அதே மாதிரி நீ இருக்கணும்ல, அதே நீயே ஃபாலோ பண்ணினா அப்புறம் என்ன அர்த்தம் அடுத்தவங்கள. ஆனா அப்படியே நடந்துக்க முடியாதுல்ல மம்மி. இப்ப நம்மளுக்கு வந்துருச்சு, நம்மளை பாக்குறாங்க, சரி அப்ப நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லி தானே ஆகணும். அது மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ பிடிக்கல. விசில் எடுத்து சாம்பார் வைக்கணும். சாம்பார் பூப்பி கரைச்சிட்டேன், மிளகாத்தூள் போட்டு. இந்த புளி அதோட ஊத்தணுமா? ஆமா, புளி கரைச்சிட்டேன். காலையிலக்கு சேமியா சாம்பாரா? சேமியா சாம்பார். ஆமா, மதியத்துக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு. ஆமா, இந்த சாம்பார் தான் காலையிலக்கு மதியத்துக்குமா? அப்புறம் இன்னைக்கு ஒர்க்கு மம்மி? இன்னைக்கு ஒர்க்கு என்ன, இது பண்ணிட்டு வேற ஒன்றும் வேலையில. மிளகாத்தூள் சலிக்கணும், அதை சலிச்சுட்டு அன்னைக்கு அரைச்சது இன்னும் சலிக்கல ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் சலிச்சு உப்பு போட்டு பிணைஞ்சு வைக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும் இந்த மலைக்கு. உப்பு போட்டு பிணையணும். சால்ட்டு இருக்கா என்னன்னு தெரியல. சால்ட்டு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வரலன்னா அது உப்பு போட்டு தான் எப்பவும் பிணைஞ்சு வச்சாதான் நல்லா இருக்கு. இன்னைக்கு சலிச்சாகணும், இல்லைன்னா கிளைமேட் கெட்டு போயிருமா? ஆமா, இந்த கிளைமேட்டுக்கு முடிச்சா வந்துடும். ஒரு வாட்டி அப்படி தானே ரொம்ப வந்துருச்சு. ஒரு வருஷம் மிளகா வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம். அதனால நம்ம அதை ஒழுங்கு பண்ணி இது பண்ணணும். நானும் சரி நீ லீவ் எடுக்க அன்னைக்கு பண்ணுவோம்னு நினைச்சேன், பண்ண முடியல. இன்னைக்கு அதை பண்ணி விட்டுற வேண்டியது. உக்குறோங்க ஐஸ். சாம்பார் வைக்கலாம். சாம்பார் காய் வந்துருச்சு, புளியை வடிகட்டி ஊற்றிக்கலாம். புளி சிலையை வச்சுட்டு இது ஹோட்டலில் சமைக்கிறவங்களும் புளி ஊற்றுவாங்க தானே? இந்த மாதிரி புளி ஊற்றுவாங்க டேஸ்ட்டுக்கா. ஆனால் கேரளாவிலாம் குடம்புளின்னு ஒன்று ஊற்றுவாங்க. நம்ம ஊரில் குடம்புளி உடம்புக்கு நல்லது. அது அப்படியா? அது என்ன புளி? அது என்னமோ மாதிரி இருக்கும் அந்த புளி. இந்த மாதிரி இருக்காதா? இந்த மாதிரி இருக்காது, அந்த புளியும் புளிப்பாக இருக்கும். அந்த புளி தான் ஊற்றுவாங்க. நம்ம ஊரில் தான் இந்த புளி. அதுக்கு நம்ம ஊரில் புளிய மரம் நிறைய இருக்கு. அங்கேயும் இருக்குமா புளிய மரம்? புளிய மரம் இருக்கும், ஆனால் இந்த புளி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. இந்த புளி ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஆனால் என்ன இந்த புளியும் சாப்பிட்டு தானே இத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், 60-70 வருஷம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அங்கே அந்த மரம் வச்சிருப்பா, குடம்புளி மரம், அதனால அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. பெண்ணு லைட்ரு மறுபடியும் இத்தனை 10 தான். ஆமா, அப்படிதான் பண்ணுது. என்னன்னு தெரியல, நம்ம அடுப்பு மிஸ்டேக்கா லைட்ல இது வருது. லைட்ல வருது. அது லைட்ரு வரலன்னா லைட்ரு புதுசு மாற்றணும். அது திரும்பவும் மறுபடியும் அப்படிதான் பண்ணு. அது நம்மளுக்கு நேரம் என்னன்னு தெரியல. மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு கைஸ். மிளகாத்தூள் போட்டாச்சு, மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. கலக்கி விட வேண்டியதா ஒரு கரண்டி, அதுல இருந்துட்டு தாளிச்சு ஊற்ற வேண்டியது. அப்புறம் எங்கிட்ட மம்மி சேமியா கிட்டணும்.
பள்ளிக்கு நம்ம டேஸ்ட் பார்க்குறாங்க கைஸ். உப்பு பத்தல. உப்பு பத்தல. இது கல் உப்பு போடுவீங்களா சால்ட் உப்பு? கல். சால்ட் உப்பு வாங்கியாச்சுல? சால்ட் உப்பு வாங்கியாச்சு. கல் உப்பு போட்டால் ஆனால் கரையை கொஞ்சம் லேட் ஆமா? ஆமாம், அது அப்படியே கரைஞ்சிரும். அடுப்பில் தானே இருக்கு. நான் வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கும் மற்ற குழம்பை விட. சாம்பார் சூப்பராக இருக்கும். ஓ, டேஸ்ட் நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கு. சரி, மதியம் சமைச்சிட்டு பார்க்கலாமா? மதியம் சமைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு கிரேவி, தயிர் கொஞ்சம் தான் போட்டு வச்சேன். மழைக்காலமாக தானே இருக்குது அதனால. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.